السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وأصحابه وسلم. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. أما بعد فقد قال الله تعالى بالقرآن الكريم وبالقرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قال الذي عنده علم من الكتاب أنا آتيك به قبل أن يرتد إليك طرفة فلما رآه مستقرا إلى آخره. صدق الله العظيم. அளவில்லா அல்லும் நிகழல்லா அன்பும் விண்ணையும் மண்ணையும் உங்களையும் என்னையும் தரம் பார்த்து தடம் பார்த்து தக்க சமயத்தில் தருவர் மூலம் தந்து கொண்டே இருக்கக்கூடிய தயால் தன்மை வைத்த தர்மபுரமாகிய தர்மகத்தாவாகிய வல்லோன் அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் முறைத்தது. இன்னும் அமையும் தூதர் நமது நாயக காத்தம் முத்தர நபி சம்மல் நபி சீர நபி அஹமது முஸ்தபா மஹமது நபித்தல்லா சர்தார் ஆலம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னார்களுடைய அளவில்லா குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்து வந்த சத்திய உத்தம சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அவுலியாக்கள், அன்பியாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், முத்தகீன்கள் மேலும் நல்லடியார்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் இறைவனுடைய சாந்தி என்னும் சமாதானங்களை எங்கெங்கும் நிகழ்ந்து கொண்டே இருக்கட்டுமாக. அதனைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இன்றைய காலகட்டத்தை நாம் பார்க்கக்கூடிய சமயங்களில் ஈமானில் உறுதி என்பது வேண்டும். ஈமானில் உறுதி இல்லாமல் ஈமானுடைய பலகீனப்பட்டவர்களாக இன்று இருப்பதின் காரணத்தினால் பல்வேறு தோல்விகளையும் பல்வேறு நிகழ்வுகளையும் நாம் காண முடிகின்றது. ஒரு மனிதனுக்கு ஒரு தோல்விகள் என்று வந்துவிட்டால் அவன் கலந்து விடுகின்றான், தொடர்ந்து விடுகின்றான். நான் எல்லாம் செய்து கொண்டே இருக்கின்றேன், எனக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள், எடுக்கின்ற துன்பங்கள், துயரங்கள் சொல்ல முடியா வேதனைகள் என்பதாக இவன் புலம்பிக் கொண்டிருக்கின்றான். எந்த ஒரு மனிதனுக்குமே அல்லாஹ் தஆலா ஒரு சோதனையை கொடுக்கின்றான் என்றால் அவன் தாங்க முடியும் என்பதை அறிந்துதான் அல்லாஹ் கொடுக்கின்றான். ஒரு வேதனையை கொடுக்கின்றான் என்றால் இவன் தாங்குவான் என்பதை அறிந்துதான் அல்லாஹ் கொடுக்கின்றான். ஆனால் அந்த இடத்தில் அவனிடத்தில் பொறுமை என்பது இருக்கின்றதா? அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்லி காட்டுகின்றான். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா பொறுமையாளர்களுடன் இருந்து கொண்டே இருக்கின்றான். எப்பொழுது பொறுமை அளிக்கின்றான்? இந்த உலகத்துடைய ஆசைகளை, இந்த உலகத்துடைய தேட்டங்களை இவன் எப்பொழுது அதிகப்படுத்துகின்றானோ, எப்பொழுது இவன் அவன் பக்கம் முன்னேறி செல்கின்றானோ அப்போதெல்லாம் இவன் பொறுமையை இழக்கக்கூடியவனாக ஆகிவிடுகின்றான். பொருளாதாரமாக இருக்கட்டும், அல்லது கண்ணியமாக இருக்கட்டும், அல்லது ஏனைய விஷயங்களாக இருக்கட்டும், பொறுப்புகளாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களிலும்
இவன் அதை தேடி செல்லக்கூடிய சமயங்களில் பெருமையை இழந்து விடுகின்றான். எல்லாம் நான் செய்தேன், எனக்கு கிடைக்கவில்லை. எல்லாம் நான் செய்தேன், எனக்கு என்ன சொல்லவில்லையே. எல்லாம் நான் செய்தேன், என்னை பாராட்டவில்லையே. எல்லாம் நான் விட்டேன், எனக்கு கிடைக்கவில்லையே. இதெல்லாம் இவனுடைய ஒரு பொறுமையற்ற சூழ்நிலைகள் தான். எப்படி முன்னோர்களுடைய சரித்திரங்களை நாம் அதில் இருந்து பார்க்க வேண்டும். எவ்வாறெல்லாம் பொறுமைகளாக இருந்தார்களோ அவர்கள் வென்றிருக்கின்றார்கள். சரித்திரத்தில் அவர்கள் இடம் பிடித்தவர்களாக இருக்கின்றார்கள். அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்லி காட்டுகின்றான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னார்களுடைய சரித்திரங்களை சொல்லும் பொழுது இவர்கள் உலகத்திலே ஆண்டவர்கள், உலகத்திற்கு அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தின் கீழ் வரப்பட்டது. யமனுடைய நாட்டில் ஒரு அரசாட்சி செய்து கொண்டிருக்கின்றது என்பதை இவர்கள் செவிமடுக்கின்றார்கள். எல்லோருக்கும் இவர்கள் எழுதி வைத்தது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எனக்குரிய வார்த்தைகளை கொண்டுதான் ஆரம்பித்து எழுதி வைத்தார்கள். கடித போக்குவரத்தின் மூலியமாக அத்தனை நபர்களையும் ஈர்த்தார்கள். ஹுதுஹுது பறவை ஒத்ததாக இருக்கக்கூடியது, அவர்களுக்கு இருக்கக்கூடியது ஹுதுஹுது பறவை. இந்த ஹுதுஹுது பறவை ஒன்னா காணா போச்சு. அப்ப இவங்க சொன்னாங்க, இவங்களுடைய சபையில ஹுதுஹுது பறவை காணா போன பறவை உண்மையான காரணத்தை சொல்லவில்லை என்றால், இது எங்கு சென்றது என்பதை உண்மையான காரணத்தை சொல்லவில்லை என்றால் இந்த ஹுதுஹுது பறவையை நான் அறுத்து விடுவேன், அதெல்லாம் செஞ்சுவேன், கொண்டுவேன் அப்படின்னு இவங்க சொன்னாங்க. அந்த சமயத்தில் தான் ஹுதுஹுது பறவை வருகின்றது. வரக்கூடிய சமயத்தில் கேட்கிறாங்க, நீ எங்க போன, என்ன வேலையா போன என்பதாக கேட்கப்பட்ட பொழுது அப்போது அந்த ஹுதுஹுது பறவை சொன்னது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே, உங்களுடைய ஆட்சி அதிகாரம் அனைத்தும் இந்த முழு உலகத்தையும் நீங்கள் ஆட்சி செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள். உங்களுடைய இந்த ஆட்சியின் கீழ் ஒரு பெண்மணி ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் நெருப்பு வணங்கக்கூடியவர்களாக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள், யமன் நாட்டுடைய சேர்ந்தவர்களாக. அவர்களை பற்றி சொல்லப்படக்கூடிய சமயங்களில் அப்பொழுது ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்துகின்றார்கள். எவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரத்தை இவர்கள் கையில் வைத்திருந்தாலும் ஆலோசனையுடன் தான் அவர்கள் அங்கே முடிவெடுக்கின்றார்கள். அவர்களை அழைத்து வருமாறு, அவர்களை வருவதற்காக வேண்டி கடிதங்கள் எழுதி கொடுக்கப்படுகின்றது. ஹுதுஹுது பறவை கொண்டு போய் செலுத்துகின்றது. இவர்கள் வருவதாக ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் அப்பொழுது இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பதாக வருகின்றனர் என்பதாக சொல்லிவிட்டார்கள். இவர்கள் வருகை தருகின்றார்கள். இந்த சமயத்தில் அரசு முறை பயணமாக வருகை தருகின்றார்கள். நமக்கு விளங்குவதாக இருந்தால் சொல்கின்றேன். இப்பொழுது அரசு முறை பயணம் என்றால் அந்நாட்டை ஆளக்கூடிய எந்த நாட்டிற்குள் உள்ளே வருகின்றார்களோ அவர்கள் அரச மரியாதை கொடுப்பது என்பது வழமை. அந்த அரச மரியாதை என்பது அவர்கள் மீது சிரிக்கும் அளவிற்கு இருக்க வேண்டும். நம்முடைய நாட்டுகளில் இருக்கக்கூடிய எல்லா படையினர்களையும் அங்கே குவிப்பார்கள். இதுபோன்று செய்யக்கூடிய வளமைகள் இருக்கக்கூடியதுதான். இன்றும் இது அரசுடைய ஷெட்யூல் இருக்கக்கூடியதா, இப்பயும் நடக்கக்கூடியதுதான். அதுபோல அவங்க செய்யும் போது இப்ப ஒரு ஆலோசனை செய்யறாங்க, என்ன செய்வோம், இதுக்கு இவங்க வர்றாங்க, வரக்கூடியவர்களுக்கு நாம் அரசு மரியாதை கொடுக்க வேண்டும். ஆனால் அவர்கள் இங்கு வரும் பொழுது வியக்கக்கூடிய அளவில் இருக்க வேண்டும் என்பதாக சொல்லப்பட்ட பொழுது அப்பொழுது சொன்னார்கள், அம்மா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சொல்லப்பட்டது, அவர்களுடைய சிம்மாசனம் இருக்கின்றது, மிகவும் பிரம்மாண்டமான சிம்மாசனம், அது போன்ற சிம்மாசனத்தை பார்த்ததில்லை, மிகவும் பிரம்மாண்டமான சிம்மாசனம் என்பதாக சொல்லப்பட்ட பொழுது அப்பொழுது ஆலோசனை நடத்துகின்றார்கள். இந்த சிம்மாசனத்தை யார் கொண்டு வருவது?
அவர்கள் வருவதற்குள் இந்த சிம்மாசனம் இங்கே வர வேண்டும் என்பதாக கேட்கப்பட்ட பொழுது முஸ்லிமீன் இந்த கொண்டு வரக்கூடியது யாரு கொண்டு வர்றதுன்னு கேட்ட உடனே அப்ப சொன்னது ஜின்னி, ஜின்னில் இருந்து ஐஃப்ரீத் எனக்கூடிய ஜின் சொல்லுச்சு. என்ன சொல்லுச்சு தெரியுமா? அன ஆத்திக்க பிஹி, இதை நான் கொண்டு வரேன். எப்ப எப்படி? கபுல அன் தகூம மின் மகானிக்க, நீங்க இந்த இடத்துல இருந்து எந்திரிக்கிறீங்கல்ல, கபுல அன் தகூம மக்காமிக்கு உங்களுடைய இடத்தில் இருந்து எந்திரிக்கக்கூடிய சமயத்தில் அந்த சூடு ஆடுறதுக்குள்ள அழகி நான் கொண்டு வர்றேன் என்பதாக இந்த ஜின் சொல்லுச்சு. இந்த இஃப்ரீத் சொல்லக்கூடிய ஜின் எதுன்னு தெரியுமா? ஜின்னுடைய இனத்திற்கெல்லாம் தலைமையாக இருக்கக்கூடியது பெரிய ஜின். அதுதான் அது இவர்களுடைய கண்ட்ரோலில் இருக்குது. இப்ப இந்த ஜின்னு சொல்லுது இஃப்ரீத் எனக்கூடிய ஜின் நான் கொண்டு வர்றேன். அவ்வளவு பயணம் சொன்னாங்க, இல்ல அதையும் விட சீக்கிரமாக வரணும், சீக்கிரமாக வரணும் அப்படின்னு சொல்லப்பட்ட பொழுது கேட்கப்பட்ட பொழுது காலல்லதி இந்தஹு இல்முன், கல்வி கொடுக்கப்பட்ட அவர்களிலிருந்து கல்வி கொடுக்கப்பட்ட மினல் கிதாபி, கிதாபுடைய அறிவு கொடுக்கப்பட்ட கல்வியாளர் ஒருவர் சொன்னார், சாலிஹான ஒரு மனிதர் சொன்னார், அன ஆத்திக பிஹி قبل أن يرتد إليك طرفك, உங்களுடைய கண் சுமட்டக்கூடிய நேரம் இருக்கிறது அல்லவா, இந்த இணை மூடி முடிக்கக்கூடிய சமயங்களில் நான் கொண்டு வருகின்றேன் என்பது யார் சொன்னது? ஒரு மனிதர் சொன்னார். நாம் ஜின்னுடைய வசப்படுத்தக்கூடிய தன்மைகள் பெரிது என்று சொன்னார். அதைவிட இந்த மனிதருக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றார் என்றால் காரணம் என்ன? அவர் அல்லாஹ்வுடைய விஷயங்களை எப்படி சும்மா சாதாரணமா இருந்து நம்ம கருத்தவர்கள் இருந்து கொண்டு வர தூரம் இல்ல. 500 பிட்டோட 600 பிட்டு 1000 பிட்டு இந்த லெவல்ல இல்ல. யமனுக்கும் பைத்துல் முகத்தஸிற்கும் ஆயிரக்கணக்கான மைல் தூரங்கள் இருக்கக்கூடியது. அவ்வளவு தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த சிம்மாசனத்தை கண்ணிமைக்கும் நேரத்தில் கொண்டு வருவதாக இறைநேசர் சொன்னார். அதை முடித்தும் காட்டினார். என்னுடைய விஞ்ஞான காலத்தில் கூட அது நம்முடைய அறிவுக்கு எட்டாத அளவிற்குத்தான் இருக்கும். ஆயிரக்கணக்கான மைல், கிலோமீட்டர் இல்ல மைல் தூரம் இருக்கக்கூடிய இடத்தை சிம்மாசனத்தை உடனடியாக இவர்கள் இந்த கண் சிமிட்டும் நேரங்களில் கொண்டு வந்தார். எப்படி முடிந்தது? நாம் சொல்லவில்லை, அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. செய்து காட்டினார்கள் என்றார். எப்படி முடிந்தது? இவர் இறைநேசராக இருந்தார். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அவர் அறிந்தவராக இருந்தார். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அவர் புரிந்தவராக இருந்தார். இறைநேசர்கள் எல்லாம் எப்படி இந்த துன்யாவை இவர்கள் துச்சமாக கருதினார்கள், கருதக்கூடியவர்களுக்கு அனைத்தும் தங்களுடைய காலடியில் விழுந்தது. இன்னைக்கு என்ன செய்யறாங்க? வெறும் சாதாரணமான ஒரு கூத்தாடிக்காக வேண்டி போய் 42 உயிர்களை இழக்கும் அளவிற்காகின்றது. இதில் இஸ்லாமியர்களும் கலந்திருக்கின்றார்கள். வேதனைக்குரிய சூழ்நிலைகள். திருக்கூத்தாடிக்காக வேண்டி செல்லக்கூடியவர்கள் ஈமானுடைய இஸ்லாமியர்களும் சென்றிருக்கின்றார்கள் என்பதுதான் அங்கு வேதனைக்குரிய ஒன்று. இதற்காக வேண்டி பேசக்கூடிய நபர்களும் ஈமானுடையவர்கள் நம்முடைய சகோதரர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, இதெல்லாம் ஒரு ஈமானருக்கு பலகீனப்படுத்தக்கூடிய ஒன்று. ஒரு இஸ்லாமிய பெண்மணி சொல்கின்றார், அவருடைய வார்த்தைகள் எப்படி வருகின்றது? எனக்கு உயிர் அவரு பேரை சொல்லி எனக்கு எல்லாமே அவர் தான் குறிக்குது. தம்பி 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 எனக்கு உயிருங்க, அது ஒரு சந்தோஷம். பேரு சொல்லி அப்படி குதிக்கிறது. எல்லாமே அவர் தான். வாசல்ல போய் 2-3 நாளா கடந்து இருந்து தண்ணியும் இல்லாம வெண்ணியும் இல்லாம இருந்து வர்றா ஒரு இஸ்லாமிய பெண்மணி. இதெல்லாம் காரணம் என்னங்கிறது வழங்கணும்.
ஈமானினுடைய அடிப்படைகளை அவர்களிடத்தில் நாம் புரட்டுவதற்கு மறந்துவிட்டோம். ஈமானுடைய தாக்கத்தை பற்றி எடுத்துச் சொல்வதற்கு நாம் மறந்துவிட்டோம். இன்னைக்கு சொல்றோம் மஹபூபே சுப்ஹானி மஹ்ஷூகே ரஹ்மானி முஜிரே நூரானி முஹய்யத்தீன் அப்துல் காதர் ஜிலானி கத்ஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அன்னார்கள் எல்லா வழிமார்களுக்கும் உரிய ஒரு தலைவராக இருக்கின்றார் என்பதாக அவருடைய விஷயங்களை பற்றி. ஆனால் அவர்களுடைய பிறப்புகளுடைய விஷயத்தை பற்றி நாம் பார்த்திருக்கின்றோமா? அவர்களுடைய பெற்றோர் யார்? அங்கே இருக்கக்கூடிய ஈமானுடைய தாக்கம் இந்த கௌஸுல் ஆழமாக வருகின்றார்கள். சாலிஹ் அவர்களுடைய தந்தை அவங்க ஒரு நாள் போய்கிட்டு இருக்காங்க. 2-3 நாட்கள் பட்டினியாக பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். பகலாத் அந்த வழிகளாக போய்க் கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஒரு ஓடை பக்கமாக நடந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். தண்ணீர்கள் ஓடக்கூடிய ஓடையின் பக்கமாக நடந்து சென்று கொண்டிருந்தவர்கள் பசியின் காரணமாக, பசியின் தேட்டத்தின் காரணமாக அந்த தண்ணீரில் நீரங்குவதற்காக வேண்டி இறங்குகின்றார்கள். நீரங்கக்கூடிய சமயங்களில் பார்த்தால் அங்கே ஒரு ஆப்பிள் வருகின்றது. அந்த ஆப்பிளை எடுத்து இவர்கள் கடித்து விடுகின்றார்கள். தண்ணீர வருது, நம்ம நல்லா பசியா இருக்கும், எது இருக்குன்னா இன்னைக்கு போகையில பாக்குறோம்ல, செவ்வரேறி கூச்சு கூட போய் பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய கொய்யா பழத்தை புடிங்கிட்டு வர்றது, எலுமிச்சை பழத்தை புடிங்கிட்டு வர்றது, பப்பாளியை புடுங்கிறது, மாங்காவை புடுங்கிறது, இந்த பழக்கம் இன்னைக்கு இருக்குது. தெருவில் இருக்கக்கூடிய புளியங்க தானே அடிச்சு சாப்பிட்டு இருக்காங்க. இது ஹலாலா ஹராமாங்கிறது யோசிக்கிறது இல்லை. ஏன் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லித் தர்றது இல்லை. எது ஹலால் எது ஹராம்ங்கிறது சொல்லித் தர்றது இல்லை, விளங்குறது இல்லை. சரி கை அவங்க அந்த ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டாங்க. பசியினுடைய தேட்டத்தின் காரணமாக கடித்து விடுகின்றார்கள், உண்டு விடுகின்றார்கள். 2 கறி கழிச்சுட்டு அவர் யோசிக்கிறாங்க, இந்த பழம் நீரில் வந்தது, மிதந்து வந்தது, எங்குள்ள பழமோ தெரியவில்லை. ஆனால் நாம் இதை திண்டு விட்டோம். இது ஹலாலா ஹராமா என்பது நமக்கு தெரியவில்லை. இது இதற்குரிய உரிமையாளர் ஹலால் சொன்னால்தான் அதை நாம் உண்மையை கூடும், இல்லாவிட்டால் நமக்கு ஹராமாக ஆகிவிடும். ஹராமான ஒன்றை புசிக்க கூடாது என்பதற்காக வேண்டி இவர்கள் செல்கின்றார்கள். அந்த நீர் எப்ப திசையில் இருந்து வந்ததோ அது எதிர் திசையை அனைவர்கள் செல்கின்றார்கள். பழம் அந்த திசையின் பக்கமாக இவர்கள் நேராக செல்கின்றார்கள். ஒரு தோட்டத்தினுடைய கிளை, ஆப்பிள் மரத்துடைய தோட்டத்தினுடைய கிளை இந்த ஓடையில் விழுந்திருக்கின்றது. அப்பொழுது விளங்குகின்றார்கள், இந்த பழத்தினுடைய பழம் இங்கிருந்துதான் வந்திருக்க வேண்டும் என்பதை இவர்கள் கணிக்கின்றார்கள். பார்க்கும் பொழுது உடனடியாக அங்கே செல்கின்றார்கள். அந்த தோட்டத்தினுடைய முதலாளியிடம், உரிமையாளரிடம் செல்கின்றார். சென்றுவிட்டு கேட்கின்றார்கள், இந்த பழத்தை உங்களுடைய தோட்டத்திலிருந்து ஒரு பழம் இந்த நதியில் விழுந்து விட்டது, ஓடையில் விழுந்து விட்டது, நான் நீர் பருக இறங்கிய பொழுது வந்தது, அதை எடுத்து நான் புசித்து விட்டு தின்று விட்டு எனக்கு நீங்கள் ஹலாலாக ஆக்கி கொடுங்கள், அல்லது என்ன சொல்கிறீர்களோ நான் செய்கின்றேன் என்பதாக சொல்கின்றார்கள். அப்படியானால் நீ எனக்கு வேலை செய்ய வேண்டும், என்னுடைய தோட்டத்தில் நீ வேலை செய்ய வேண்டும் என்பதாக சொல்கின்றார்கள். சரி என்பதாக இவர்கள் தோட்டத்தில் வேலை செய்கின்றார்கள். எதுவரை நான் எப்பொழுது ஹலால் சொல்கின்றனோ அதுவரை நீ வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். வேலை செய்யறாங்க, தொழுகிறாங்க, எல்லாம் செய்யறாங்க, அவங்க சாப்பாடு எல்லாம் கிடைக்குது, இதுவரை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் சொல்கின்றார், சரிங்க விட்டீங்கன்னா நான் போயிருவேன், சொல்லுங்க ஹலால் சொல்லுங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, எனக்கு ஒரு மகள் இருக்கின்றார், அவளை நீ திரும்ப முடித்துக் கொண்டால் உன்னை நான் ஹலால் சொல்கின்றேன், உனக்கு இந்த பழம் ஹலால் என்பதாக சொல்கின்றேன். என்னுடைய மகள் எப்படி ஆக்குந்தவள் என்று தெரியுமா? கண் குருடு, காது செவிடு, வாய் ஊமை, மூக்கு அறுவட்டவள், எந்த ஒன்றுமே இல்லாத ஒன்றவள், இப்படி ஆக்குந்த பெண்ணை நீ திருமணம் வைத்துக் கொள்ள வேண்டும். இதுபோல சொன்னோம்னா யாராச்சும் நம்ம கேட்போமா? நம்மகிட்ட ஒரு பொண்ணு இப்படி இருக்குது, இங்க ஒரு பழம் சாப்பிட்டதுக்காக நீ இப்படிலாம் இருக்குன்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம்? போயா நீ ஹலால் சொல்லவுமானா உன் பொண்ணை நான் கட்டவனா போயான்னு போயிருவோம். ஆனால் அவர்களிடத்தில் சொல்லப்பட்ட பொழுது அவர்கள், அப்படி உங்களுடைய மகளை நான் திருமணம் வைத்துக் கொண்டால் எனக்கு இந்த பழத்தை, இந்த பழத்தை ஹலால் என்று சொல்லிவிடுவீர்களா என்பதாக கேட்ட பொழுது, நீ என்னுடைய மகளை திருமணம் வைத்துக் கொண்டால் உனக்கு ஹலால் என்பதாக சொல்கின்றார்கள்.
சரி என்பதாக திருமணம் முடிகின்றது. அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். திருமணம் முடிகின்றது. இரவு நேரத்தில் இருவர்களும் ஒன்று கூடுகின்றார்கள். அங்கே இவர் உள்ளே செல்கின்றார். ரோமுக்குள் உள்ளே சென்ற பொழுது அந்த பெண்ணை பார்ப்பதற்காக வேண்டி பார்க்கின்றார். அழகிய தோற்றமுடைய பார்வைகள் கூர்மையுடைய செவிப்புலன்கள் நல்ல முறையில் இருக்கக்கூடிய இவர் சொன்னதற்கெல்லாம் நேர் மாற்றமாக இருக்கின்றது. அப்பொழுது இவர் உள்ளே சென்றவர் இந்த பெண்ணை பார்த்தவர் மீண்டும் வெளியே ஓடியாறுகின்றார். சாரி, அவர்கள் வெளியே வருகின்றார்கள். வெளியே வந்து கேட்கிறாங்க, என்னங்க நீங்க சொன்னீங்க, பொண்ணு இப்படி உள்ள பார்த்தா எல்லாமே நல்லா இருக்குங்க, எல்லாமே நீங்க உச்சமாக சொன்னீர்கள், உள்ளே சென்று பார்த்தா நன்றாக இருக்கிறது என்பதாக சொல்லப்பட்ட பொழுது அவர் சொன்னார், ஆம், என் பெண் எந்த ஒரு அந்நிய ஆண்களையோ அல்லது அல்லாஹ் ரசூல் சொன்ன வார்த்தைகளுக்கு மாற்றமான வார்த்தைகளை என் பெண் பேசியதில்லை. ஹராமான விஷயங்களையோ அல்லது விரைக்கத்தக்க விஷயங்களையோ என் பெண் பேசியதில்லை. இதிலிருந்து என் பெண் ஊமை. குர்ஆனை தவிர, குர்ஆன் ஹதீஸ்களை தவிர மற்ற விஷயங்களை என் பெண் வீணான ஒன்றை பார்த்ததில்லை. அதிலிருந்து என் பெண் குருடு. தேவையில்லாத விஷயங்களை என் பெண் கேட்டதில்லை. அதிலிருந்து என் பெண் செவிடு என்பதாக சொல்லப்பட்ட பொழுதுதான் அவர் ஏற்றுக்கொண்டு வெளியே செல்கின்றார். அன்றில் அவர்கள் சந்தோஷத்தின் ஒரு பிறப்பிடமாக பிறந்ததுதான் முஹய்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி क़ுத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ். பிள்ளை கருவிலை தரித்ததிலிருந்து வயிற்றில் குர்ஆனை வைத்து ஓடிக்கொண்டே இருந்தார்கள். தாய் ஹாஃபிழுல் குர்ஆனாக இருந்தார்கள். குர்ஆனை ஓடிக்கொண்டே இருந்தார்கள். 5 மாதத்தில் இருந்து செவிப்புலன்கள் வந்துவிடும். அப்பொழுது தாயுடைய பேச்சுகளை கேட்கக்கூடிய ஆற்றல் உடையது இந்த குழந்தை என்பதாக இந்து மருத்துவர்கள் சொல்கின்றார்கள். அன்பியாவிற்கு அத்தாட்சிகளாக இருந்தது. முஹய்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி क़ுத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் குழந்தை பருவத்தில் வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய சமயங்களிலேயே தாயுடைய அந்த குர்ஆன் ஓதக்கூடியதை கேட்டு இந்த குழந்தை குர்ஆனை மன்னம் செய்த குழந்தைகளாக மாறுகின்றது. இன்னைக்கு எத்தனை நபர்கள் நாம் நம்முடைய வாழ்க்கைகளை சற்று திரும்பி பாருங்கள். எத்தனை நபர்கள் நம்முடைய குழந்தைகளை கருத்தரித்ததிலிருந்து அங்கே நல்ல விஷயங்களை பேசப்பட்ட வார்த்தைகள் எத்தனை வீட்டுகளில் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய கலாம் ஷரீஃபை ஓதப்பட்ட வீடுகள் எத்தனை வீடுகள் இருக்கின்றது. எண்ணி பார்ப்போம். தாயும் ஓதுவதில்லை, தந்தையும் ஓதுவதில்லை, ஓதுவதும் தெரிவதில்லை. ஓதுவதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. ஒழுக்கங்களை பற்றி அங்கே நாம் பேசுவதும் இல்லை. ஒரு டயர் இருந்துச்சு, ரேடியோ இருந்துச்சு, அந்த வாகன ரேடியோ வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. எப்ப பாடல்கள் வரும், எப்ப வந்து செய்திகள் வரும், அந்த கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த காலங்கள் கடந்துச்சு. அந்த காலத்தில் சற்று ஒழுக்கம் உள்ள பிள்ளைகளாக வந்தார்கள். அடுத்து என்று தொலைக்காட்சி பெட்டிகள் வந்ததோ அன்று அவர்கள் தூரதேசத்தில் இருந்து இவர்கள் பாடல்களையும் ஒளி இது போன்ற விஷயங்களை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சக்தி குழந்தைகளுடைய ஒழுக்கங்கள் மாறச் செய்தது. இப்பொழுதுடைய நாகையுடைய இப்போது காலகட்டங்கள் எல்லா நபர்களிடத்தையும் தனித்தனியாக செல்போன் இருக்கு. நைட்டு வீட்டுக்குள்ள உட்கார்ந்து போர்வக்குள்ள உட்கார்ந்து கணவர் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்காரு, மனைவி ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கு செல்போன. என்ன பார்க்கிறாங்க, பாட்டு, எல்லா விஷயங்களும், எல்லா குப்பைகளும் அந்த செல்போனில் வருகின்றது. இன்னைக்கு ஒண்ணு வந்துருச்சு, ஏஐ எனக்கூடிய ஒன்று மாப்பியா பண்றது. அதை வந்து இருக்கக்கூடியதை வேறு மாதிரியாக பிரித்து புனைத்து மாற்றி காட்டக்கூடியது. குரங்கெல்லாம் பேசுதுங்க, குரங்கு பேசுது. இது எப்படி வந்துச்சு? குரங்கு எப்படி பேசுது? மைக்க பிடிச்சு ஏங்க டெக்னாலஜி பேசாத வஸ்துக்கெல்லாம் பேச வைக்கலாம். அட பேச வேண்டியது பேச மாட்டேங்கிறியே. அல்லாஹ் ரசூலை பற்றிய குர்ஆன் ஷரீஃபை ஓதக்கூடிய ஒன்றை நீ செய்ய மாட்டேங்கிறியே. இன்னைக்கு குழந்தைகள் வரக்கூடிய குழந்தைகள் எப்படி வருது? இதுதான் வரும்.
வரக்கூடியது. இந்த குழந்தைகள் பேசுறது நாளைக்கு இந்த குழந்தைகள் பேச ஆரம்பிக்கும். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் அதிலும் தவறுகின்றோம். குரல் ஒரு தப்புறாங்க. இந்த ஒரு வார காலமாக சென்ற சனிக்கிழமையில் இருந்து இன்று வரை நாம் பார்க்கக்கூடிய செய்திகள் எல்லாம் பார்க்கும் பொழுது இரத்த கண்ணீர்கள் வரும் அளவிற்காகின்றது. காரணம் 15 வயது 16 வயது குழந்தைகள் எல்லாம் எந்த தப்பா அப்படி மேலே இருக்கிறது. இன்னைக்கு நம்மளுடைய இடங்கள் பாருங்க, சோறுகள்லையும் மரங்கள்லையும் ஏறக்கூடிய குழந்தைகளாக இன்னைக்கு மாறுறாங்க. பாங்குடைய சத்தம் கேட்டு தொழுகையுடைய சத்தங்கள் கேட்டுக் கொண்டிருக்கின்றது. கை வீசிக் கொண்டு அரட்டை அடித்துக் கொண்டு விளையாடு கொண்டிருக்கக்கூடிய சமுதாயத்தை இன்று உருவாக்கிக் கொண்டிருக்கின்றோம். நாம் இதெல்லாம் எங்கு சென்று கொண்டிருக்கின்றது? ஈமானுடைய பரிசீலத்தை தானே காட்டிக் கொண்டிருக்கின்றது. அந்த அவர்கள் அதுபோன்று தாயும் தந்தையும் இருந்தார்கள். பெற்ற குழந்தைகளும் அவர்களை விட மேலான குழந்தைகளாக வந்தது. அருமைக்குரிய சகோதரர்களே, நல்ல குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடியது இருக்கின்றது. அல்லாஹ் பல்வேறு முன்னுள்ள சரித்திரங்களை பார்க்கும் பொழுது நபித்தோழர்களில் இருந்து அதற்கு முன்னிருந்த கணிகள் நாம் பார்க்கின்றோம், சரித்திரங்களை பார்க்கிறோம். அஸ்ஹாபுல் கஹஃப் குகைவாசிகள் யார்? அவர்கள் இளைஞர்கள். நாடே கெட்டு போயிருந்துச்சு, அந்த ஊரே கெட்டு போயிருக்கு. ஆனால் இவர்கள் இந்த 5-6 இளைஞர்கள் அவர்கள் தங்களுடைய ஈமானின் பிடிப்பாக இருந்தார்கள். அவர் இஸ்லாத்துகளை பற்றி ஆணித்தரமாக இருந்தார்கள். எந்த அளவிற்கு இவர்கள் ஊரை விட்டு விழுந்து செல்லக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு. ஏன் சொல்லி சொல்லி பார்த்தாலும் திரும்பி தெரியல. இந்த ஊரில் இருந்தால் அல்லாஹ்வுடைய அதாபுகள் வந்து விடுமோ, அதற்கு நாமும் மாட்டி விடுவோமோ, போயிட்டாங்க. இவங்களை விரட்டி வந்தாங்க. போய் நின்று ஒரு குகைக்குள் படுத்து இருந்து தூங்கினார்கள். அல்லாஹு தஆலா எல்லா ஊர் மக்களுடைய கண்ணையும் மண்ண தூங்கியது போல அவங்க எந்த குகையில் இருக்காங்க என்ன இதுல தெரியாத அளவுக்கு ஆயிடுச்சு. போய் குகையில் இருந்தாங்க. எந்த குகையில் தெரியல. இளைஞர்கள், ஈமான் உள்ள இளைஞர்கள் தூங்க வைத்தான் அல்லாஹ். ஒரு நாள் 2 நாள் அல்ல, 300க்கும் மேற்பட்ட ஆண்டுகள் அல்லாஹ் தஆலா அவர்களை உறங்க வைத்தார். எத்தனை வருஷங்க? 300 வருஷத்திற்கு மேல் அல்லாஹ் தஆலா உறங்க வச்சிருக்கான். அது எப்படி? இவர்கள் 300 ஆண்டு காலங்கள் உறங்கக்கூடிய ஒன்றும் தெரியாது கொண்டு இவர்கள் அல்லாஹ் தஆலா அதற்கு ஒளியை கொடுத்ததும் அது கொண்டு கொடுத்தார், காற்றுகளையும் அது கொண்டு அல்லாஹ் தஆலா கொடுத்தார். இவர்களையும் தூக்கத்திலே அப்படி புரண்டு படுக்கிறான். இந்த ஒரே கடையில கடந்தாங்கன்னா, பெட்டில கடந்தாங்கன்னா இந்த முதுகுல புண்ணு வந்துடும், கடை புண்ணுன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேரு. இது கூட வந்த குழந்தை அல்லாஹ் தஆலா அது கூட அவங்களுக்கு கொடுத்தான். எல்லா விஷயங்களும் சரி செய்து கொடுத்திருக்கின்றார். இவங்க 2வது கொண்டு போய் காசை கொண்டு போய் கொடுக்க எல்லாம் வெளியே போய் சரி தூங்கி எந்திரிச்ச உடனே நினைச்சாங்களா, பசிக்குது ஏதாச்சும் போய் வாங்கிட்டு வா. அதுல இருந்து ஒரு ஆள் அனுப்பிச்சு விட்டுன்னா போய் பார்த்த உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தாங்கன்னா தெருவே வித்தியாசமா இருக்கு, எல்லாமே மாறி போய் கிடக்குது. எங்கடா வந்திருக்கோம் தெருல அவங்களுக்கு காசை கொடுக்குறாங்க. அங்க கடையில கொண்டு போய் கொடுத்த உடனே அவன் வாங்கிட்டு பாக்குறான், இது எந்த காலத்து காசுன்னு தெரியலையே, எந்த காலத்து காசுன்னு தெரியலையே அப்படின்னு பார்த்துட்டு அப்ப சொல்றான், இது 300 ஆண்டு காலத்திற்கு முன்னால் உள்ள காசு. நம்ம 15 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள 500 ரூபா நோட்டை பார்த்தாலே திருப்பி பார்க்கறப்ப ஆயிடும். ஏன்னா அந்த 500 ரூபா 1000 ரூபா நோட்டெல்லாம் போயிடுச்சு. அப்ப இது 300 ஆண்டு காலத்திற்கு முன்னால் இருக்கக்கூடிய காசுகளை கொடுக்கப்பட்டவர்கள் அப்பொழுது பார்க்கின்றார்கள். பார்த்துவிட்டு அரசருக்கு சொல்லப்படுகின்றது, ஊருக்கெல்லாம் தெரிகின்றது, அத்தனை அவர்களும் பரிகரித்து வருகின்றார்கள், இந்த குகைத்தோழர்கள் இங்கே இருக்கின்றார்களா என்பதாக. அல்லாஹ் தஆலா அதுக்கு அவங்க காப்பாற்றினா அது வேற விஷயங்கள், சரித்திரங்கள், நீண்ட சரித்திரங்கள். ஆக இளைஞர்கள் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்ட இளைஞர்களாக, இளைஞர்களாக, சிறியவர்களாக இருக்கக்கூடிய சமயங்களில் அல்லாஹ் தஆலா அதை சரித்திரமாக எடுத்து பேசுகின்றார்.
நம்முடைய முன்னோர்களுடைய கதைகளை நாம் எடுத்து பார்க்கக்கூடிய சஹாபாக்களுங்க, அவங்களுடைய ஈமானுடைய தாக்கம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஈமானுடைய தாக்கம். ஒரு சமயம் போருக்கு ஏதோ ஒன்றுக்கு போனவங்க ஒரு சஹாபி தோன்றிட்டாரு. தோன்ற உடனே அவரை பத்தி பாக்குறாங்க, எங்க காலண்டி இவங்க தவறி போய் எங்க போயிடுறாங்கன்னா ஒரு காட்டுக்குள்ள போயிடுறாங்க. காட்டுக்குள்ள போனவங்க வர்றாங்க, இடம் பார்க்கறாங்க, பார்த்தா தெரியல, எங்க இருக்குன்னு தெரியல. காட்டுக்குள்ள இருக்கும். காட்டுக்குள்ள என்ன இருக்கும்? விலங்குதான் இருக்கும். அப்ப வந்துட்டான், சிங்கம் ஒண்ணு வந்து உரும்பிக்கிட்டு வந்து நின்றுருக்கு. வந்து நின்றவனே, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சேவகர் என்பதாக அந்த சிங்கத்திடம் சொன்னார். இந்த சஹாபி பணிவிடை செய்யக்கூடியவர் என்பதாக சொல்லப்பட்ட பொழுது அந்த சிங்கம் இவரை வழிநடத்தி வந்தது, பாதைகளை காண்பித்து வந்தது. இடைகளில் வழிமறைக்கக்கூடிய சமயங்களில், அந்த எதிரிகளாக வரக்கூடிய விலங்கினங்கள் வரக்கூடிய சமயங்களில் சிங்கம் உருங்கி அவர்களை விரட்டி வைக்கின்றது. அருமைக்குரிய சகோதரர்களே, நாம் பார்க்க வேண்டியது ஏன் காரணம் இதெல்லாம் நடந்தது? அக்கறை வசக்கரம் ஈமானின் பிடிப்பாக இருக்கக்கூடிய சமயங்களில், மார்க்கத்தை முழுமையாக விளங்கியவர்களாக இருக்கக்கூடிய சமயங்களில், பொறுமையை கையாளக்கூடிய சமயங்களில் அத்தனையும் நம்முடைய காலடியில் வந்து விடும். இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்து விடும். எந்த ஒன்றையும் நாம் தேடி செல்ல வேண்டியதில்லை, எல்லாம் நம்மை தேடி வரும். ஆனால் இன்று நாம் தேடி செல்லக்கூடிய சூழ்நிலைகள் நடந்து கொண்டிருக்கின்றோம், போய்கொண்டிருக்கின்றோம் என்றால் நம்முடைய ஈமானில் பலகீனத்தை உணர்ந்து கொண்டிருக்கின்றோம், பலகீனத்தின் உச்சத்தில் சென்று கொண்டிருக்கின்றோம். தொழுகை என்பது நம்மிடத்தில் பொதுபோக்குத்தனமாக சென்று கொண்டிருக்கின்றது. முதலாவதாக இருக்கக்கூடியது தொழுகை என்பது நம்மிடத்தில் கடைபிடிக்கக்கூடிய ஒன்றாக இல்லை. எத்தனை நபர்கள் நாம் தொழக்கூடியவர்களாக இருக்கின்றோம்? நாம் தொழுதால்தானே நம்முடைய குழந்தைகளுக்கு ஏவ முடியும், நம்முடைய குழந்தைகள் தொழுதால்தானே வீட்டில் உள்ள நம்முடைய மனைவி மக்களுக்கு சொல்ல முடியும். நம்மிடத்தில் அது இல்லை என்று வரக்கூடிய சமயங்கள் யாரிடத்தில் நாம் சொல்ல முடியும்? போய் சொன்னோம்னா தொலைப்ப வேண்டியதான், நீ ஃபர்ஸ்ட் போடுவோம். நம்மள இன்னைக்கு உள்ள காலம் அப்படித்தான், எதிர்த்து பேசக்கூடிய நாம வந்துட்டாங்க. எல்லாத்தையும் வந்து என்ன சொன்னாங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. நீங்க தாப்பநாட்டை பற்றி எங்க உங்க பிள்ளைய பேர் செய்யறானா சொல்லுங்கண்ணா. அவன் சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். சரி, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். அவன் இஷ்டத்துக்கு தான் நடக்கிறான். நாளைக்கு உங்களை வீட்டை விட்டு வரட்ட போது அப்பதான் தெரியும். அதனால் நாம் நம்முடைய குழந்தைகளை கண்டிப்புடன் வளர்க்க வேண்டும். மார்க்கத்தை முழுமையாக கற்றுக் கொடுக்கக்கூடிய அளவிற்கு தெளிவுடன் வளர்க்க வேண்டும். அவர்களுக்கு ஈமான் என்றால் என்ன என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். கண்ட கழுசடைகளின் பின்னால் நீங்கள் சென்று விட்டு உங்களுடைய ஈமானை இழந்து விடாதீர்கள், உங்களுடைய உயிர்களை நீங்கள் இழந்து விடாதீர்கள் என்பதை நாம் சொல்லித்தர வேண்டும். வல்லல்லாஹ் புரிந்து நடக்கக்கூடிய நல்ல சமுதாயமாக வரக்கூடிய சமுதாயத்தை வல்லல்லாஹ் ஆக்கி தந்தார் உருவானாக. வாஹ் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.